கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. இதுக்கு எதுக்குயா எம்பி கனிமொழி தலைமையில 12 பேர் கொண்ட குழு 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியை தயாரிக்க எம்பி கனிமொழி தலைமையில 12 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கு திமுக. கேட்டா நமக்கே சரியான சிரிப்பு வருதுல. அது எப்படியாப்பா உங்களால மட்டும் இப்படி எல்லாம் டிசைனா உருட்ட முடியுது? 2021 தேர்தல் அறிக்கையில இருக்கிற 505 வாக்குறுதியில எத்தனைய நிறைவேத்துனீங்கன்னு சொல்லுங்கய்யா. வழக்கமா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டா 2021 இருக்கிறதையே கட் காப்பி பேஸ்ட் பண்றத கண்டுபிடிச்சிடுவாங்களேன்னு ஏஐ தொழில்நுட்ப வசதியோட ஒரு செயலியை அறிமுகப்படுத்தி இருக்காரு விளம்பர பிரியர் ஸ்டாலின். இதுல அல்டிமேட் காமெடிய பாருங்க. கனிமொழி மேடம் சொல்றாங்க, திமுகவோட தேர்தல் அறிக்கை மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய அறிக்கையா இருக்குமா. அப்போ 2021 தேர்தல் வாக்குறுதி நல்லா வாயிலேயே சுட்ட வடன்னு மேடமே ஒத்துக்கிறாங்க. 2023 99% வாக்குறுதியை நிறைவேற்றியாச்சுன்னு ஸ்டாலின் சொன்னாரு. மக்களாகிய நமக்கு இத கேட்டதும் வந்தது பாருங்க கோவம். வாயிருக்குன்னு என்ன வேணா பேசலாமா முதல்வரே? இன்னொரு மேடையில போய் 90% நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாரு. ஒரு மேடையில 99%, இன்னொரு மேடையில 90%, இன்னொரு இடத்துல 40%. இதுக்கே சாக்கான எப்படி? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்னு இருக்கு. இப்போ 505 வாக்குறுதிகள்ல 80% நிறைவேற்றிட்டோம்னு சொல்லுது திமுக அரசு. பாருங்க, ஒரு மாநிலத்தோட முதல்வருக்கே எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சரியான டேட்டாவே சொல்ல தெரியல. பேசுற மேடையெல்லாம் முன்னுக்கு பின் முரணா பேசிக்கிட்டு சுத்துறாரு. இப்போ சொல்லி இருக்கிற 80% வாய் கூசாம சொன்ன பொய் தானே? நீட் ரத்து, மாதம் ஒருமுறை மின் கட்டணம், கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், டீசல் விலை குறைப்பு, இப்படி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைவேற்றாத பட்டியல்னு திருட்டு திமுகவோட ஹிஸ்டரி அப்படி. இவ்வளவு ஓட்டைகளை வச்சுக்கிட்டு 2026 தேர்தல் அறிக்கையை தயாரிக்க செயலி, தொலைபேசி எண், வாட்ஸ்அப் எண், இமெயில், ஏஐ வெப்சைட் எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா மக்கள் கோரிக்கையை வழக்கம் போல காத்துல பறக்க விட்டு வேடிக்கை தான் பார்க்க போறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் மனுக்களை ஆத்துல தூக்கி போட்ட மக்கள் விரோத அரசு தானே இது. சமூக நீதியின் பாதையில பயணிப்போன்ற உங்க பொய் பித்தலாட்டத்தை இனியும் மக்கள் நம்ப தயாரா இல்ல. போங்க, போய் அடுத்த விளம்பரத்தை இன்னும் எப்படி பெட்டரா செய்யலாம்னு ரூம் போட்டு யோசிங்க.